வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் அன்பு நன்றி. உறவுகளே. சாமுகப்பா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இன்றைய 667வது மகரந்த சிறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. முள்ளிவாய்க்காலை புறப்படமாக கொண்டவர் தற்போது லண்டனில் வசித்து வருபவர். அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை தனது கல்வியை ஆரம்பித்து மேற்கொண்டு மேற்கு முள்ளிவாய்க்கால் கனிஷ்ட உயர்தர வித்தியாலயத்தில் தனது அங்கு பயின்று அங்கு திறமை செய்தி எய்தி பின்பு பேராதனை பல்கலைக்கழகத்தில் பட்டம் படிப்பை மேற்கொண்டு பட்டம் பெற்றவர். புவியியல் ஆசிரியர், சமூர்த்தி வங்கி முகாமையாளர், எழுத்தாளர், சமூக சேவையாளர், அறிவிப்பாளர் என பல்முகங்களை கொண்ட ஒரு சிறந்த ஒரு பலக்கூடிய ஒரு அருமையாக துரிதமாக நடமாடக்கூடிய ரமணன் சுபாகரன் அவர்களை இன்று சந்திக்க இருக்கின்றோம். உங்களை நாங்கள் 667வது மகரந்த சிதறல் நிகழ்ச்சியில் மிக அன்போடு வரவேற்று வணக்கம் கூறியிருக்கின்றோம். வணக்கம் ரமணன் சுபாகரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க. கொஞ்சம் இரத்து கதைச்சா நல்லா நினைக்கின்றேன். நீங்கள் ஒரு முக்கியமான முள்ளிவாய்க்கால் என்ற ஒரு இடத்தை புறப்படமாக கொண்டு வந்தோடனே ஒரு கொஞ்சம் உடம்பு சிலிக்கத்தான் செய்தது. ஏனென்றால் அது ஒரு முக்கியமான இடம் என்று தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான இடம். அந்த முள்ளிவாய்க்கால் அந்த கிராமத்தில் நீங்க பிறந்து வளர்ந்தவர் என்று சொல்லும் பொழுது மிகவும் எல்லோ உறவுகளும் உங்களை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். உங்களுடைய கிராமம் பற்றியும் அந்த உங்களுடைய சூழல் எப்படி வேண்டும் அதை பற்றி முதல் கூறி பின்னர் உங்களுடைய குடும்ப பின்னணியும் கூறினால் சுருக்கமாக மிக அருமையாக இருக்குமென்னு நினைக்கின்றேன். எங்களுடைய உறவுகளுக்கு அது மிக முக்கியமாக இருக்குமென்னு நினைக்கின்றேன். ஆமாம். என்னுடைய பெயர் சுபாகரன், பத்மநாதன் சுபாகரன். நாங்கள் வெள்ளாமுள்ளி வாய்க்காலை புறப்படமாக கொண்டதான். அதாவது எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே வடமாகாணத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு அழகிய கடல் சார்ந்த அந்த மருதமும் நெய்தலும் கூடி வரப்பெற்ற ஒரு கிராமம் முள்ளிவாய்க்கால் கிராமம். அந்த கிராமத்திலே தான் என்னுடைய பூர்வீகம். உண்மையில் மிகவும் ஒரு அழகான ஒரு சமூகம் அங்க வாழ்ந்த ஒரு வரலாறு எல்லாருக்குமே தெரிந்தது. அந்த சமூகம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருந்து இன்றைக்கு உலகளாவிய ரீதியில பேசுபொருளாக விளங்குகின்ற அளவுக்கு எங்களுடைய மண் ஒரு நல்ல ஒரு நிலைமையை எங்களுக்கு தந்திருக்கின்றதா நான் நினைக்கிறேன். இருந்தாலும் கரை படிந்த வரலாறுகள் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறது என்றுதான் உண்மை. ஆமாம், நீங்கள் மொழிவாய்க்கால் அது ஒரு கரை படிந்த வரலாறு என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். நீங்கள் அங்கு சிறு வயதுல படித்து முதல் நீங்கள் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில படித்திருக்கிறீங்களா? அந்த சூழ்நிலையை விசாரித்து அதன் பிறகு நீங்கள் மேற்கு முள்ளிவாய்க்கால் கனிஷ்ட உயர்தர வித்தியாலயம் ரெண்டு பிரிவாக நீங்கள் கூறும்பொழுது பேசும்போது அறிய முடிந்ததா? அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? நிச்சயமாக. மேல் முள்ளிவாய்க்கால் என்பது வட்டுவாகலுக்கும் வலியமடத்துக்கும் இடைப்பட்ட ஒரு கிராமம் முள்ளிவாய்க்கால். அது இரண்டாக முள்ளிவாய்க்கால் கிழக்கு, முள்ளிவாய்க்கால் மேற்கு என ரெண்டு பகுதிகளை கொண்டிருந்தது. மேல் முள்ளிவாய்க்கால் கிழக்குல ஒரு சிறிய பாடசாலை 5ஆம் தரம் 5 வரைக்கும் அங்க நான் 5 வரைக்கும் கல்வி கற்று விட்டு பின்பு தரம் 6 முதல் தரம் 11 வரையான காலங்களில் நான் முள்ளிவாய்க்கால் மேற்கிலே கல்வி பயின்றிருக்கின்றேன். அத்தோடு புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியில் என்னுடைய உயர்தர படிப்பினை நான் மேற்கொண்டு முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு நல்ல நிலைமையை பெற்று மாவட்ட ரீதியாக முதலிடம் பெற்று நான் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருக்கின்றேன். உண்மையில் அந்த முள்ளிவாய்க்கால் என்றது எனக்கு அடித்தளம் இட்ட ஒரு வரலாறு இருக்கு. எனக்கு என்னுடைய படிப்புக்கு எனக்கு ஒரு அடித்தளம் இட்ட ஒரு கிராமம்.
அந்த இப்ப நீங்கள் கல்வி கற்ற உயர்தர அங்க படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு போர்ச்சூழலாக இருந்திருக்கும் என்று தான் நான் நம்புகின்றேன். அந்த நேரத்திலும் எப்படி உங்களால ஒரு திறமையாக எப்படி அதனை அந்த கல்வியை மேற்கொள்ள முடிந்தது? நீங்கள் அந்த நேரங்கள்ல பட்ட சவால்கள் பற்றி கூற முடியுமா? உங்களுடைய குடும்ப பின்னணியும் இதில் முக்கியமாக நான் நோக்குகின்றேன். அதையும் கொஞ்சம் கூறினா நல்லா இருக்கும் நினைக்கின்றேன். ஓகே, நிச்சயமாக கூற முடியும். உண்மையில் முள்ளிவாய்க்கால் கிராமம் 2 முக்கியமான தொழில்களை அடிப்படையாக கொண்டது. ஒன்று வயல் சம்பந்தப்பட்ட தொழில், இன்னொன்று மீன்பிடி சம்பந்தப்பட்ட தொழில். ஆகவே எங்களுடைய குடும்பம் வயலோடு சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்திருக்கின்றது. உண்மையில் நாங்கள் படித்து வருகின்ற காலப்பகுதியில் முல்லைத்தீவிலே ஆமி இருந்திருக்கு. பிறகு வந்து முல்லைத்தீவிலே ஆமி இருக்கின்ற அந்த சூழல்ல நெடுகவே செல் தாக்குதல்கள் இடம்பெறுவது உண்டு. அந்த செல் வந்து அடிக்கடி வந்து முள்ளிவாய்க்கால உள்வது உண்டு. நாங்கள் பங்கருக்குள்ளும் கடலால் வந்து இந்த கண் போட்டுகள் அடிக்கின்ற பொழுது நாங்கள் பங்கருக்குள்ளும் இருந்து எங்களுடைய பொழுதுகளை கழித்திருக்கிறோம். எங்களுடைய பாடசாலையை சுற்றி பங்கர் வட்டி வச்சிருந்திருப்பார்கள். ஆகவே நாங்கள் எங்களுக்கு தெரியும், நோமலாகவே கொழும்பில வந்து கிவிர் வெள்ளிக்கிடு என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய விடுதலை போராளிகள் வந்து 3 தடவை அந்த வெடிச்சத்தம் எழுப்புவார்கள். 3 தடவை வெளிச்சத்தம் எழுப்பினால் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் கிவிர் இன்னும் அரை மணித்தியாலத்துக்குள்ள எங்களுக்கு கிவிர் வேறும் அடிக்கும் என்று சொல்லி. ஆகவே அதுக்கு முன்னாலே வண்டு சுத்தும். எல்லாருக்குமே நான் சொல்ற வேர்ட்ஸுகள் தெரியும்னு நினைக்கிறேன். ஆகவே நான் அந்த வேர்ட்ஸுகளே அந்த பேச்சு வழக்கிலேயே நான் கதைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆகவே அந்த வண்டு சுத்துகின்ற பொழுதுங்களுக்கு தெரியும் இந்த இயக்கம் வெடிவைக்க போறாங்க. வெடிவைத்து ஒரு குறிப்பிட்ட நிமிடத்துல கிவிர் வேற போகுது. அப்ப எங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், உடனே டைம் சில வேளை பார்ப்பாங்க, உடனே விட்டுருவாங்க. இல்லாட்டிக்கு போய் நாங்கள் அலக்கழிவுக்காக அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லிச்சுன்னா வங்கருக்குள்ளேயே எங்களை ரெடி பண்ணிடுவாங்க. எல்லாரும் போய் வங்கர் கேட்டுங்கன்னு சொல்லி. அப்ப செல் வந்து விழும், குண்டு வந்து விழும். விழுகின்ற பொழுது கருஞ்சுவாலைகள் வீசும். அது உண்மையில் அந்த காலம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் வந்து கடலோட சம்பந்தப்பட்ட ஒரு கிராமம். ஆகவே அந்த கிராமத்தை அடிப்படையாக கொண்டு அந்த கிராமத்தில் நிறைய கடற்புலிகளினுடைய பாசறைகள் இருந்திருக்கிறது. ஆகவே அதை மையமாக கொண்டு கூடுதலாக செல் தாக்குதல்கள், கிவிரினுடைய தாக்குதல்கள் இடம்பெறுவதுண்டு. ஆகவே இந்த மாதிரியாகத்தான் என்னுடைய சிறுவயது எங்களுடைய கல்வி நடவடிக்கைகள் நடந்திருக்கின்றது. பின்னர் காப்போத உயர்தரம் கல்வி கற்கின்ற அந்த சூழலிலே நான் வந்து புதுக்குடிப்பு மத்திய கல்லூரியிலே நாங்கள் கல்வியை தொடர்ந்து 2002 முதல் 2004 2005 வரையான காலங்களில். ஆகவே இந்த காலங்களிலும் மிகவும் சிரமப்பட்டு மிகவும் பிரச்சனைகளுக்குள்ளாகின்ற ஒரு நிலைமை தான் எங்களுக்கு இருந்தது. இருந்தாலும் நாங்கள் அங்கே படித்து திறமையான முறையில் எங்களுடைய வழிகாட்டுவதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கின்றது. ஏனென்றால் அப்படியான ஒரு போர்ச்சூழல்ல வந்து நீங்கள் திறமையாக பயந்திருக்கின்றீர்கள். அந்த உயர் அதாவது A லெவல்ல திறமை செய்தி திறமையாக பாஸ் பண்ணபடியே தான் எங்களுக்கு பேராதனை பல்கலைக்கழகம் கிடைக்கிறது இல்லையா, கிடைத்திருக்கிறது. அதில் அந்த சந்தர்ப்பம் மிக உண்மையாக உங்களை பாராட்ட வேண்டும். உங்களுடைய குடும்ப பின்னணி இந்த உந்துதல் இருந்திருக்கலாம் என்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அந்த வகையில உங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? நிச்சயமாக கூற முடியும். உண்மையில் எங்களுடைய தந்தையார் வந்து எங்களுடைய படிப்பு சம்பந்தமாக தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருப்பார். எங்களுக்கு வந்து அந்த தொடர்ச்சியாக நாங்கள் படித்தாத்தான் நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு எழுதலாம் என்ற ஒரு அடிப்படையில சொல்லிக் கொண்டிருப்பார். உண்மையில் அந்த காலங்களில் என்னுடைய சகோதரன் வந்து விடுதலை போராட்டத்தில் இணைந்திருந்தவர். இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தான் என்னுடைய இந்த படிப்பு நடந்து கொண்டிருந்தது. அந்த வேளையில வந்து அப்பா அடிக்கடி சொல்லுவார், தம்பியும் இந்த போராட்டத்துல இணைந்திருக்கிறான், அப்ப நீயாவது படிச்சு குடும்பத்துக்கு இது செய்யணும், முண்ட வாழ்க்கையாவது நீ பார்க்கணும், அந்த மாதிரி. அப்ப உண்மையில அந்த கஷ்டப்பட்ட சூழல்ல இருந்து தான் நாங்கள் அந்த படிக்கிறதுக்கு எங்களுடைய
குடும்பம் வந்து கஷ்டமான நிலைமையில் இருந்தாலும் கூட ஆனா அவர்களுடைய தொடர்ச்சியான உந்துதல் படிப்பதற்கு எனக்கு உதவியாக இருந்திருக்கிறது. உண்மையில் புதுக்குடிப்பிலே வந்திருந்து நான் படிக்கின்ற சந்தர்ப்பத்தில் முள்ளுவேக்கால் இருந்து புதுக்குடிப்பு கிட்டத்தட்ட 8 தொடக்கம் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஒரு நகரம். அந்த நகரத்திலே நான் தனிமையாக வந்து நான் வருகின்ற பொழுது எனக்கு படிக்கிறதுக்கான சூழல் அந்த இடத்துல இருக்கவில்லை. ஆகவே அந்த இடத்துல ஒரு சொந்தக்கார ஆக்கள வீட்டுல மாடு கட்டியிருந்த மாட்டு கொட்டலுக்குள்ள இருந்து அந்த மாட்டை வெளியால கட்டி போட்டு அந்த கொட்டகையை சுற்றி ஒரு வீடு மாதிரி செட்டப் பண்ணி அந்த இதுல இருந்தா நான் படித்தேன். நான் வருகின்ற பொழுது உண்மையில் சரியாக கஷ்டப்பட்டேன். நான் அந்த ஏஎல் வகுப்பு ஆரம்ப அந்த உயர்தர பரீட்சையினுடைய ஆரம்பங்களில அந்த படிப்பின் ஆரம்பங்கள்ல ஆனா இருந்தாலும் பிறகு நான் வந்து தொடர்ச்சியாக படித்து எனக்கு நிறைய உதவி எனக்கு படிப்பித்த ஆசிரியர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த உதவிகளை கொண்டு குறிப்பிட்டு நான் சில பேரை சொல்ல முடியும். அவர்கள் குறிப்பாக வந்து திருவாளர் சங்கர் மற்றும் திருவாளர் பீதாம்பரம் மற்றும் மங்களேஸ்வரன் போன்ற ஆசிரியர்கள் வந்து எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அது போன்று திரு சண்முகம் அவர்கள் மிகவும் எனக்கு உதவியாக இருந்திருக்கிறார். அவர்களுடைய இந்த எல்லோருடைய ஒரு அன்பும் என்ன ஒரு நல்ல நிலைக்கு வர வைத்தது என்று நான் நினைக்கிறேன். உண்மையில் அந்த இதால்தான் வந்து நான் மாவட்ட ரீதியாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே மாவட்ட ரீதியாக முதலிடம் பெற்று ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து சூப்பர் மெரிட்ல பாஸ் பண்ணி நான் பிரதிநியாஜ் யூனிவர்சிட்டிக்கு போறதற்கு அகில இலங்கை ரீதியிலே நான் 55வது ரேங்க் நிலையினை பெற்று நான் பிரதிநியாஜ் யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு எனக்கு வழிவகுத்து என்று நான் நிச்சயமாக சொல்கின்றேன். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வேளையில எமது உறவுகள் சார்பில் மிகுந்த பாராட்டை தெரிவிக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் அந்த நேரம் உங்களுடைய பெற்றோரும் இந்த பெற்றோர் ஆசிரியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானவர்கள். அதனை நீங்கள் மீண்டும் நினைவு கூர்ந்து அதை சொல்லுவது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில அந்த சூழல் காரணம், அதாவது சூழல்ல இருந்தும் ஒரு ஒரு பெதனியாஜ் யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணி அங்க நீங்கள் கல்வியை மேற்கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய விடயம். எந்த துறையில நீங்கள் அங்க படித்து பட்டம் பெற்றீர்கள்? அந்த அனுபவங்களை பற்றி கொஞ்சம் கூறவும். நான் பேராதனை பல்கலைக்கழகத்திலே மெய்யியல் உளவியல் துறையிலே சிறப்பு பட்டத்தினை பெற்றிருக்கின்றேன். நான் படிக்கின்ற துறையிலே இருக்கின்ற பொழுது எனக்கு அங்க கூட முபிசால் அபுபக்கர் என்று சொல்லப்படுகின்ற கல்முனையை சேர்ந்த ஒரு கலாநிதி முபிசால் அபுபக்கர் என்கின்ற ஒரு சிரேஷ்ட விரிவியாளர் எனக்கு வந்து உண்மையில் சிறந்த முறையில என்னை வழி நடத்தி இருக்கின்ற ஒரு சகோதரனாக இருந்து எனக்கு நிறைய அறிவுரைகளை கூறியிருக்கின்றார். அப்பொழுது அவர் எனக்கு கூறினார், தம்பி நீங்கள் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்திலே முதல் நிலையிலே வந்திருக்கின்றீர்கள், கஷ்டப்பட்டு படிச்சிருக்கின்றீர்கள், நீங்கள் இனி வருகின்ற சமூகத்திற்கும் நீங்கள் ஏதாவது செய்ய முடியும் என்று சொன்னால் இந்த தத்துவ ரீதியான உளவியல் ரீதியான இந்த துறை வந்து சரியான முறையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில நீங்க எடுக்கின்ற ஃபைனல் இயர் அந்த ஃபைனல் இயர்ல நாங்க கொடுக்குற தீசிஸ் அந்த ஆய்வு அறிக்கையை நீங்கள் உங்களுடைய அந்த யுத்தத்துல பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக நீங்க செய்கின்ற பொழுது அது நீங்க சமூகத்துக்கு செய்கின்ற ஒரு சேவையாக இருக்கும் என்ற அடிப்படையில். ஆகவே நானும் அதை விரும்பி நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய தீசிஸ் அந்த ஃபைனல் இயர் அந்த ஆய்வறிக்கை வந்து யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுடைய உடல் நலம் உடல் உள்ள பாதிப்பு என்ற அடிப்படையில நான் அதை எடுத்திருந்தேன். ஆகவே எனக்கு அதுல வந்து A+ தகுதி கிடைத்தது. அது மாத்திரம் இல்லாமல் நான் படிக்கின்ற பொழுது அந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் மல்லிகா, சிரேஷ்ட விரிவுரையாளர் முபிசால் அபுபக்கர் மற்றும் கலாநிதி தற்போது பேராசிரியராக இருக்கக்கூடிய ஜமாகீர் அவர்கள் வந்து கூறியிருக்கின்றார்கள், நீங்கள் இந்த படித்து மாவட்ட ரீதியாக முதலிடம் பெற்றிருக்கின்றாய், இங்கே பிரதான பல்கலைக்கழகத்திலே நீ வந்து நல்ல ரிசல்ட்ஸ்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றாய், ஆகவே நீ வந்து இந்த இனி வருகின்ற ஆட்களும் படிக்கக்கூடிய வகையில ஏதாவது ஒன்று நுழைச்ச வந்து
நீ பகிரக்கூடிய மாதிரி புத்தக வடிவில் ஏதாவது ஒன்று செய்யலாம். அந்த அடிப்படையில கண்டியில் மாவட்டத்திலே முதலிடம் பெற்றிருந்தவா இஸ்ரா என்ற ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய பெண். அப்ப 2 பேரும் வந்து அவர் சொன்னார், நீங்கள் வந்து நீங்கள் இந்த சிங்கள ஆக்கள் வாழ்கின்ற இடத்துல முதலிடம் பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் வந்து தமிழர்கள் வாழ்கின்ற இடத்துல மாவட்டத்துக்கு முதலிடம் பெற்றிருக்கிறீர்கள், ஆக 2 பேரும் சேர்ந்து உங்களுடைய நுழைச்ச வந்து நீங்கள் பகிரக்கூடிய மாதிரி ஒரு புத்தகம் ஒன்றை உருவாக்குங்கள் என்று. ஆகவே அந்த அடிப்படையில் இந்த மூவிசால் அபூபக்கருடைய அந்த கரு, அந்த அவருடைய அந்த எண்ணம், ஆகவே நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு புக், கற்றல் நுட்பங்கள் என்ற ஒரு புக் ஒன்று நாங்கள் 2007ஆம் ஆண்டு நாங்கள் வெளியிட்டிருந்த நாங்கள். அந்த புத்தகத்திலே நாங்கள் கூறிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஒரு பிள்ளை எப்படி படிக்க வேண்டும், எவ்வாறு படிக்கின்ற விடயங்களை நினைவில வைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு நினைவில வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில அந்த அவர்களுடைய கற்றல் முறைமை இருக்க வேண்டும். பொதுவாக படிக்கின்ற பொழுது ஒரு ரூம்ல இருக்கக்கூடிய போடுகின்ற லைட் கூட என்ன மாதிரியான லைட் போடணும், எத்தனை வோல்டேஜ்ல அந்த லைட் இருக்கும், என்ன லைட் போடும் என்ற அடிப்படையில கூட. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சில வீடுகள்ல பார்த்தால் பாடசாலையால பிள்ளைகள் வந்த உடனே அந்த உடுப்பை கலட்டி, அதே உடுப்பை கலட்டி எறிஞ்சு போட்டு அந்த வீடு வந்து அந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இதா இருக்கு. அப்ப அந்த அந்த ரூமுக்குள்ளேயே பெட்ரூம், அந்த பெட் போடப்பட்டிருக்கு. ஆகவே படிக்கின்ற அந்த எண்ணம் அந்த மாணவர்களுக்கு வராது. அந்த மாணவருக்கு நித்திர கொள்ற அந்த பெட்ரூம், படிக்கிற மேசையை பக்கத்துல கட்டில் இருந்தா படுக்கணும்ன்ற நினைவு தான் இருந்தது. உண்மையில் நான் படிக்கின்ற காலத்துல வந்து கிட்டத்தட்ட நான் 12 மணிக்கு முதல் படுத்த நாளே எனக்கு கிடையாது. ஆகவே அந்த மாதிரி சூழலை நான் படிச்சேனா. ஆகவே அந்த நிலைமைகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் எழுதின புக் இன்றைக்கும் பெருமையாக நான் சொல்லுவேன், இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைத்தாங்க. அவ்வளவு பல்கலைக்கழகத்துல இருக்கிற அந்த நூலகங்களினுடைய பொறுப்பு அதிகாரிகள், அந்த கலாநிதி மேர், அந்த பேராசிரியர் மேர் எங்களுக்கு வந்து நன்றி கடிதங்கள் அனுப்பி இருக்கிறார்கள். அந்த காலங்களிலே அந்த காலத்திலே என்னுடைய அந்த புத்தகம் பிரகதி நாளிதழிலே தொடர்ச்சியாக வந்து வெளிவந்தது என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த கற்றல் தொழில்நுட்பங்கள் அந்த நூலை விட வேற என்ன நூல் எழுதுவீங்கள்? அதை விட வந்து இந்த இலங்கையிலே நடக்கின்ற பரீட்சைகளுக்கு பொருத்தமாக நான் வந்து பொதுறிவு நூல்களை அடிக்கடி அந்த காலங்களிலே வெளியிடுவது உண்டு. ஏனெனில் நான் வந்து புவியியல் பாடத்திலே ஏச்சித்தினை பெற்றிருந்தான். ஆகவே புவியியலில் ஒரு பகுதி பொது அறிவு சம்பந்தமான விடயங்களாக இருப்பதாலும் கூடுதலாக நான் வந்து அந்த பேப்பர்களை தேடி படிப்பது உண்டு. ஆகவே அந்த உலகளாவிய ரீதியான நிகழ்வுகளை நான் வந்து கேள்வி வடிவம் கொடுத்து அவற்றை தொகுத்து அந்த காலங்களில் வெளியிட்ட வரலாறுகள் இருக்கின்றது. அதனை இந்த அகில இலங்கை ரீதியாக நடக்கின்ற பரீட்சைகளுக்கு மாணவர்கள் வந்து பங்கு பெற்றதற்கு பெரிய உதவியாக இருந்திருக்கின்றது. அந்த காலத்தில் இருந்த மாணவர்கள் எனக்கு கூறியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த வீரகேசரி பேப்பர்லே தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமையிலே என்னுடைய தொடர் உளவியல் ரீதியான கட்டுரைகள் சுபாகரன் என்று சொல்லப்படுகின்ற பெயரிலே அந்த காலங்களிலே தொடர்ச்சியாக வெளிவந்து இருக்கின்றது. அதனை அடிப்படையாக கொண்டு 2007ஆம் ஆண்டு எனக்கு வந்து இளம் எழுத்தாளர் என்று சொல்லப்படுகின்ற பட்டத்தினை அந்த வீரகேசரி பேப்பராலே எனக்கு வந்து தரப்பட்டு அதே ஒரு பேப்பர் என்ற ஒரு பக்கத்திலே என்னுடைய படத்தோடு பிரசுரித்திருந்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு புத்தகத்தை எழுதி அதுக்கு விருதும் கிடைச்சிருக்கிறது. வீரகேசரியால் கேள்விப்படும் போதும் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. அந்த புத்தகத்தை நாங்கள் பார்க்க முடியுமா? நல்ல இப்பொழுது உண்மையில் உங்களுக்கு தெரியும், நான் தற்போது இந்த லண்டன் மாநகரிலே வசித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த புத்தகத்தினை மீண்டும் ஒரு தடவை எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது நிச்சயமாக நான் வந்து காட்சிப்படுத்த முடியும். ஏனெனில் என்னுடைய வீட்டிலே ஒரே புத்தகம் என்னுடைய அந்த நினைவுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நான் வந்து என்னுடைய பாதுகாப்பாக அதை ஒரு உறுதி மாதிரி அதை வைத்திருக்கின்றேன். நிச்சயமாக அடுத்த ஒரு சந்தர்ப்பத்திலே நான் நிச்சயமாக காட்சிப்படுவேன். என்னுடைய புத்தகம், என்னுடைய தொடர் வெளிவந்த ஆர்டிக்கல்கள்
அது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு வழங்க முடியும் என நான் நினைக்கின்றேன். நன்றி. உண்மையாக அந்த லைட் வைக்கிறது எப்படி இருந்தது இலங்கை மாணவர்களுக்கு மாத்திரம் அன்றி நான் நினைக்கின்றேன் இங்கு ஐரோப்பாவில் வாழுகின்ற மாணவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும் இல்லையா? இல்ல, நிச்சயமாக நீங்கள் எழுதினதை உண்மையில் நீங்கள் உடனே விளங்கிக் கொள்கிறீர்கள் நினைக்கிறேன். அந்த படிக்கின்ற விடயங்களை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு முறைமை, எவ்வாறு படிக்க வேண்டும் என்ற முறைமை, அது இலங்கைக்கு மட்டும் பொருத்தமானது என்று நான் சொல்ல மாட்டேன். அது அத்தனை பேருக்குமே அது பொருத்தமானது. ஏனென்றா எல்லோருமே வந்து மனிதர்கள், அவர்கள் எல்லோருக்குமே வந்து ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு உலகம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகம். அப்ப அவர்களுக்கு வந்து நான் யோசிக்கிறேன், நான் சில வழிகளில் நான் நினைப்பது போல்தான் மற்றவர்களை நினைக்கிறார்கள் போல் இருக்கின்றது என்று. ஏனெனில் இங்கே வந்து இருந்து கதைக்கின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் வந்து இஞ்சத்த கதைகள் கதைக்கிறதை விட தாங்கள் இலங்கையில் இருக்கக்குள்ள எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இருந்தோம், எப்படி அந்த இயற்கையை சுவாசிச்சோம், எப்படி அந்த இயற்கை உணவுகளை உண்டோம், எப்படி வாழ்ந்தோம் என்றதை கதைக்கிறார்களே ஒழிய இங்கே நாங்கள் எப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம்ன்றதை கதைக்கிற ஆட்கள் வந்து நிச்சயமாக குறைவு. ஆகவே உண்மையில் இன்றைக்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழனும், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழ் மகனும் வந்து யோசிக்கின்ற விடயம் அந்த ஈழம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு விடயம்தான். அங்க இருக்கக்குள்ள நாங்க எப்படி வாழ்ந்த நாங்கள் என்று சொல்ல போற விடயம்தான். ஆகவே எல்லோருக்குமே சொன்னால் இங்க பொருந்துமாண்டா நீங்கள் சில விடயங்களை இந்த உறவுகளுக்கு சொன்னா அவர்களுக்கு பிரயோசனப்படும் இல்லையா? அதுக்காக வேண்டிதான் அதை பற்றி இந்த நூல்ல இருந்த அந்த அந்த ஃபேக்டர் பற்றி கொஞ்சம் அந்த கருப்பொருளை கொஞ்சம் கூறுங்கோ என்ற நிச்சயமாக படிக்கின்ற மாணவர்கள் இருந்தால் அல்லது அவர்களுடைய அந்த தாய் தந்தைகள் இருந்தால் அது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்களை நான் அதுல பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். உண்மையில் அதுல பார்க்கின்ற பொழுது நான் உதாரணத்துக்கு சில விஷயங்களை கூறுகின்றேன். உங்களுடைய படிக்கின்ற பிள்ளையினுடைய மேசையில அவங்க வந்து என்ன மாதிரியான பொருட்களை வச்சுக்கிறாங்க என்றதை வச்சுக்கொண்டு அவங்களுடைய அந்த என்னன்னு சொல்ற அந்த அந்த அவங்களுடைய அந்த மைண்ட்ல வந்து அவங்க படிக்கிற விடயங்களை வச்சுக்கிறன்ற ஒரு விஷயத்த கூட நாங்கள் யோசிக்க முடியும். ஏனெனில் பொதுவாக இப்ப பிள்ளைகள் படிக்கிற பொழுது கையில தொலைபேசியை வைத்திருப்பார்கள். தொலைபேசியை வைத்திருக்கிற பொழுது ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்களுக்கு. என்னடா இந்த தொலைபேசிக்குள்ள நீங்க தொலைபேசியை வேண்டி போட்டு படிக்க விட்டீங்கன்னா படிக்க மாட்டாங்க. ஏன்னா நிச்சயமாக இந்த தொலைபேசிக்குள்ள அவனுக்கு ஒரு மெசேஜ், ஒரு ஃப்ரெண்டோ அல்லது லவ்வரோ இல்லாட்டி யாரோ ஒருத்தர் ஒரு மெசேஜை போடுவார், அல்லது ஒரு பொழுதுபோக்கு டிக்டாக்கோ ஏதோ ஒரு நிகழ்வு வருகின்ற பொழுது அவர் அடுத்த மெசேஜுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருப்பார். ஒழிய இங்கே நித்திர முடித்து கொண்டு இருப்பார். அம்மா அவருக்காக டீயை போட்டுட்டு பார்த்து கொண்டு இருப்பார் என்ற புள்ள படிக்குதுன்னு. ஆனா அவர் வந்து ரூமை பூட்டி போட்டு படிக்கிற லைட்டையும் போட்டுட்டு பாட்டையும் போட்டுட்டு போன்ல எப்படா மெசேஜ் எதிர்பார்த்து கொண்டு இருப்பார். அவருடைய கவனம் ஃபுல்லாகவே தன்னுடைய அடுத்த தகவலுக்காக காத்து கொண்டிருக்கும். அந்த படிக்கின்ற அந்த நிலைமை, படிச்ச ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு நிலைமை நிச்சயமாக இருக்காது. அதோடு படிக்கின்ற பொழுது சில விஷயங்களே அந்த மேலெழுந்த வாரியாக நாங்கள் வாசித்து விட்டு போவது படிக்கின்ற பிள்ளை ஒன்றை ஞாபகப்படுத்துவதற்கு அல்லது ஒரு பரீட்சைக்கு எதிர்பார்க்கின்ற ஒரு பிள்ளை ஒன்றுக்கு அது ஒரு பொருத்தமான ஒரு விடயமாக இருக்காது. பரீட்சை ஒரு படிக்கின்ற புள்ள படிக்கின்ற விடயத்தை ஞாபகப்படுத்துவதன் ஊடாக அதை பாடமாக்குவது என்று கூட சொல்ல முடியாது. தொடர்ச்சியாக அதை வந்து நினைத்து பார்ப்பதன் ஊடாக அல்லது படித்த ஒரு விஷயத்தை அடிக்கோட்டு அல்லது ஒரு கதையை படித்து முடித்தாச்சு அல்லது ஒரு பாடத்தை படித்து முடிச்ச பிறகு நான் அதுக்குள்ள வருகின்ற கேள்விகள் சம்பந்தமாக தொகுத்தெடுக்க வேண்டும். அது சம்பந்தமா இப்ப உதாரணத்துக்கு ஒரு பாடத்தை படிச்சுட்டு இன்னொரு பாடத்துக்கு போகக்குள்ள இந்த பாடம் வந்து மறந்து போகும். அடுத்த பாடத்துக்கு நாங்க போகின்ற பொழுது அதுக்கு அடுத்த அப்ப அந்த பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஒரே மாதிரியாக அவர்கள் வந்து படிச்ச விஷயங்களை வச்சுட்டு போகணும் என்று சொல்லி சொன்னால் அதுக்கான ஷார்ட் நோட்ஸ்களை எடுப்பதன் ஊடாகவோ அல்லது படித்த ஒரு விடயத்தை அதுக்குள்ள அந்த அந்த விடயத்துக்குள்ள தனக்குத்தானே கேள்விகளை கேட்டு பதில் அளிப்பதாகவும். இப்போ உண்மையில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று சொல்ல வேண்டும். நான் முள்ளிவாய்க்காலில் இருந்து
புதுக்குடிப்பு மத்திய கல்லூரி படிக்க வந்த பொழுது நான் ஜோன் கல்வி நிலையத்திலே படித்துக் கொண்டிருந்தேன். அப்போது எங்களோடு கேட்பவர்கள் எல்லாருக்குமே அந்த உண்மை தெரியும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 78 பேர் நாங்கள் என்னுடைய அந்த டியூஷன் நிலையத்திலே படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது முதலாவது பரீட்சையிலே நான் 78வது ஆளாகவே வந்துவிட்டேன். அப்ப எல்லோரும் டோன் போஸ்கோ என்று சொல்வது அவருடைய பேர் புயல் ஆசிரியர், உண்மையில் நல்ல ஒரு ஆர்ட் ஆஃப் டீச்சிங், ஒரு நல்ல மனுஷன். ஆகவே அவர் சொல்லுவார், அப்ப சொன்னார், அடே யாராப்பா அந்த 78வது ஆள் என்றால் நான் நைசா ஒழுமினோன்னு முள்ளிவாய்க்கால் என்று சொல்லி, உண்மையில் புதுக்குடிப்பில் இருக்கின்றவர்கள் முள்ளிவாய்க்காலை ஒரு காடாக பார்ப்பதும், கொழும்பில் இருக்கின்றவர்கள் முல்லைத்தீவு ஒரு காடாக பார்ப்பதும், லண்டனில் இருக்கின்றவர்கள் இலங்கை ஒரு காடு, இந்த மாதிரியான நிகழ்வுகள் பொதுவாக இருக்கிற ஒன்றுதான். ஆகவே முள்ளிவாய்க்காலேருந்து வந்திருக்கிறான் என்று சொல்லி பார்த்தவன் நிலைமை இருக்கு. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல கேட்டார், அடுத்த எக்ஸாம்ல நீங்கள் முதல் நிலைக்கு வருவீங்க. அப்போ ஒருத்தர் கையேத்தல. இந்த படங்களில் பார்த்த நிகழ்வுகள் மாதிரி தான் அப்போது நான் கையேற்றினேன். இப்ப நான் கையேற்றுகின்ற பொழுது எல்லாரும் திருப்பி சிரிக்க வலிக்கிட்டாங்க, எல்லாரும் கை தட்டினாங்க. இப்படி இருக்கக்குள்ள அடுத்த பரீட்சை எங்களுக்கு அழகு பரீட்சை மாதிரி மாதம் மாதம் நடக்கிறது. அந்த பரீட்சையிலே நான் முதலிடத்தை பெற்றுக்கொண்டேன், அதாவது அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொண்டேன். அப்போது எல்லாருக்கும் யோசனை, தொடர்ச்சியாக பின்னுக்கு வந்த ஒரு மாணவன் எப்படி முன்னுக்கு இவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கிறான், ஆகவே பார்த்து எழுதியிருக்கிறான். ரெண்டோன்னு திருப்பி அடுத்த எக்ஸாம் அறிவிச்சாச்சு. ஓகே, அப்ப எல்லாரும் இப்ப என்னத்தான் பார்க்கிறான். ஆனா எனக்கு தெரியும், கட்டாயம் நான் இந்த முறை கூட மார்க்ஸ் எடுத்தேன், அடுத்த முறையும் கூட மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லி ஆகவே வந்தேன். நான் என்ன செய்த நான் சொல்லி சொன்னா, நானே சமைச்சு சாப்பிட்டு தான் படிப்பது உண்டு. பாடசாலைக்கு போகின்ற பொழுது நான் அரிசியை போட்டு வைத்துட்டு பாடசாலைக்கு போவேன். வருகின்ற பொழுது சில வேளை அந்த அரிசி அவிஞ்சு தண்ணி ஊத்தி சில வேளையில அடுப்பு நூந்திருக்கும், சில வேளையில அடுப்பு சரியாக அரிசி அவிஞ்சிருக்கும். சாப்பிடாம இருந்த நாட்களும் உண்டு. நான் 3 மணிக்கு திருப்பி டியூஷனுக்கு போக வேண்டியிருக்கும். ஆகவே நான் இந்த சட்டிவானை தான் படிப்பீர்கள், உனக்கு சொல்ற விளங்கே இல்லைன்னு சொல்லி உடனே சட்டிவானைகளுக்கு பேசியது உண்டு. ஒரு முறை நான் தென்னம்பிள்ளைக்கு முள்ளிவாய்க்கால் போயிருந்த பொழுது தென்னம்பிள்ளைக்கு நான் விளங்கப்படுத்தி கொண்டிருந்திருக்கிறேன், படிப்பித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த நிலையில என்னுடைய மாமனார் பார்த்து தன்னுடைய மனைவிக்கு சொல்லி இருக்கின்றார், நாதன் புள்ளியை போய் புதுக்குடிப்பில படிக்க விட்டான், அவனுக்கு லூஸ் ஆக்கி போட்டது, உங்க பேர் தென்னம்பிள்ளைக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. உண்மையில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நாங்களே ஒரு ஆசானாக மாறி, மாணவர்கள் சொல்ற விஷயம் இது நகைப்புக்குரிய விஷயமாக இருந்தாலும் கூட நாங்களே ஒரு ஆசானாக மாறி நாங்களே படித்த ஒரு பாடத்தை இன்னொரு ஆளுக்கு படிப்பிக்க கூடிய அளவுக்கு நாங்கள் தயார்படுத்துகின்ற பொழுது நாங்கள் எதிர்காலத்தில் சிறந்த ஒரு ஆசானாகவும் வர முடியும். நாங்கள் அந்த படித்த பாடத்தை மறக்கவும் மாட்டோம். ஏனெனில் நாங்க படித்த பாடத்தை இன்னொரு ஆளுக்கு விளங்கப்படுத்துறதுன்னா அந்த பாடம் சம்பந்தமாக பூரணமான தெளிவு இருக்க வேண்டும். அந்த தெளிவு வரணும் என்று சொல்லி சொன்னா அதுக்கு அது சம்பந்தமாக 1000 கேள்விகளை நாங்களே எங்களுக்கு கேட்க வேண்டும். இதுதான் என்னுடைய அந்த புத்தகத்திலே நான் அத சில மாற்றங்களோட சில வடிவமைப்புகளோட நவீனத்துவத்தை கொடுத்து வடிவங்களை கொடுத்து எழுதியிருந்தது. ஆமா, மிக கேட்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது நவீன காலத்தில் எப்படி கற்பித்தல் முறை அதாவது அதை நீங்கள் பயிற்சிப்படுத்தி அதை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் இப்ப லண்டனுக்கு எப்போது வந்தீர்கள்? நீங்கள் நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஏனென்றால் உங்களுக்கும் இந்த கற்பித்தல் விடயத்தை நான் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு அதில் கூடிய அனுபவமும் ஒரு திறமையும் இருக்குமா போல எனக்கு படுகிறது. அந்த ஒரு உளவியல் ரீதியாக கற்பித்தல் முறையை நீங்கள் அதுல கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த விதத்துல உங்களுடைய லண்டனுக்கு எப்போது வந்தீர்கள்? நினைக்கிறேன் மிக அண்மைதான் வந்திருப்பீர்கள் போல் தெரிகிறது. நான் மிக அண்மைதான் உங்களை சந்தித்தேன், ஒரே ஒரு சந்திப்பு. உங்களை பற்றிய ஒரு விவரம். இப்பொழுது நீங்கள் லண்டனில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் அங்கேயும் இந்த கற்பித்தல் முறையை சொல்லும் பொழுது
இது முக்கியமாக உம்முடைய இளையவர்களுக்கு இப்ப இந்த 11+ அதுதான் எல்லாம் கொண்டு திரிவார்கள். இங்க லண்டன்ல நிச்சயமாக நிச்சயமாக இது கூடுதலாக இருக்கிறார்கள். நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் எங்க இருக்கிறீங்கள் அதை பற்றி கூறினால் நல்லமா இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? நிச்சயமாக. நான் லண்டனுக்கு வந்து 2024ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 3ஆம் தேதி நினைக்கிறேன். 1 வருடங்கள் பூர்த்தியாக இருக்கின்றது. என்னுடைய மனைவியினுடைய மாமனர் அவர் லண்டனிலே பெஞ்ச் என்று சொல்லப்படுகின்ற குரேடன் பெஞ்ச் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே வந்து ஒரு கார் ஷோரூம் ஒன்று வைத்திருக்கின்றார். அங்கே வந்து நான் ரிசப்ஷன் முகாமையாளராக நான் அங்கே கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அவர்தான் எனக்கு இந்த வாய்ப்பினை தந்து இந்த தன்னுடைய அந்த நிலையத்துக்கு என்னை வந்து அந்த தன்னுடைய கம்பெனிக்கு வந்து என்ன வரவழைத்திருக்கின்றார் ஒர்க் பெர்மிட்டிலே. ஆகவே அந்த வேலை விசாவிலே தான் நான் 2024ஆம் ஆண்டு நான் வருகை தந்தேன். இந்த நேரத்தில் நான் அவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொல்லி சொன்னால் வரவழைத்தது மட்டுமன்று இன்றைக்கு அவர் என்னை ஒரு பிள்ளை போல தனக்கு ஒரு பிள்ளை போல என்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எனக்கு நிறைய இந்த மாதிரி நீ உன்னை வழிப்படுத்துகின்ற பொழுது நீ வந்து ஒரு நல்ல ஒரு இதாக வர முடியும் என்றதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தான் போகின்ற இடங்களுக்கு என்னை ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையை எவ்வாறு வழி நடத்துவாரு அதே போல தான் போகின்ற இடங்களுக்கெல்லாம் என்னை கூட்டிக் கொண்டு போகின்றார். தன்னை சந்திக்க வருகின்ற பெரியவர்களோட என்னை அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். ஆகவே இந்த இடத்திலே அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து அவர் கூட சொல்லுகின்றார், உன்னுடைய துறை நீ படிப்பிக்கிறது சம்பந்தமாக உனக்கு விருப்பமாக இருக்கின்ற பொழுது நீ அதையும் ஒரு பகுதி நேரமாக தேர்ந்தெடுக்க முடியும் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே நான் வந்து இலங்கையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நான் புவியியல் பாடத்தினை தான் நான் காப்போது உயர மாணவர்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போது நான் வந்து ஒரு கல்வி நிலையத்தை உரிமையாளராக இருந்திருக்கின்றேன். குமுகம் என்று சொல்லப்படுற கல்வி நிலையம். அங்கே மாணவர்களுக்கு நான் வந்து அவர்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் 5ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசை ஆசிரியராகவும் நான் அங்கே இருந்திருக்கிறேன். ஆகவே அங்கே என்னுடைய வீட்டிலே கிளாஸ் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நான் இங்கே லண்டன்லேயும் வந்து 11+ என்று சொல்லப்படுகின்ற அந்த மாணவர்களுக்கு வந்து நான் என்னுடைய கல்வியினை என்னுடைய கற்பித்தலை தொடரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில அவர்களுக்கு தேவையான வேர்பல் நொன்வேர்பல் அந்த கணிதம் சம்பந்தமான விடயங்களை வந்து அவர்களுக்கு படிப்பதற்காக நான் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். அதை வந்து நான் வந்து தற்போது தொடங்கி இருக்கின்றேன். ஆகவே அதை பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சட்டன்ல சரை என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே நான் வந்து இருக்கின்றேன். என்னை வந்து தொடர்பு கொள்கின்றவர்கள் உங்களூடாகவோ அல்லது நான் சொல்வதன் நான் என்னுடைய நம்பரை தற்போது தருகின்றேன். 07553557346. திருப்பியும் நான் சொல்லுகின்றேன் 07553557346. இதுதான் என்னுடைய நம்பர். இதோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். யூகே நம்பர். ஆகவே உங்களுக்கு வந்து அந்த வகுப்புகள் 11+க்கு தேவைப்படுகின்றவர்கள் நான் வந்து 8 வயசு 9 வயசு 10 வயசு 11 வயசு மாணவர்களுக்காக நடக்கப்படுகின்ற அந்த பரீட்சையை ஆகவே ஆரம்பத்திலிருந்தே கற்பித்து அவர்களை கொண்டு போய் வழி நடத்தி அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் என்றதற்காக ஆகவே அந்த 8 வயசுல இருந்தே நானுடைய வகுப்புகளை தொடங்குகிறேன். ஆகவே இதான் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கின்ற பதிலாக இருக்கும். உங்களுக்கு அந்த 11+ சொல்ல வேர்பல் நான் வேர்பல் மேத்ஸ் அது இங்கிலீஷ் எல்லாம் இருக்குது. நாங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு நானும் டியூஷனுக்கு நான் விடையில நான் இந்த பிள்ளைக்கு நானே நிச்சயமாக நீங்கள் உண்மையில் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராகவும் இருந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஆமாம். என்னென்ன அவர்களுக்கு விரும்புறது அதை போஸ்ட் பண்ணக்கூடாது, எதக்கூடாது. நீங்கள் சொல்லுமா போல உங்களுடைய கற்பித்தல் முறை சிறிய மாணவர்களுக்கு நாங்கள் வந்து இலங்கையில் இருக்கின்ற பொழுது நாங்கள் நான் சில ஆசிரியர்களை பார்த்துக்கிறேன். நான் எனக்குள்ளேயே யோசிச்சிருக்கிறேன், என்னடா இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஏண்டா பெரிய அளவுல அடிப்பாங்க,
பெரிய அளவில் அடிப்பாங்க, அல்லது அவர்களுக்கு வந்து கூடுதலான விஷயங்களை ஒரே நாளிலே திணிப்பார்கள். நான் வந்து அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து மாணவர்களோடு என்னோட பழகிய என்னட்ட படித்த மாணவர்கள், ஏ லெவல் படித்த மாணவர்கள் இங்கே லண்டன்லேயே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கிறார்கள், இலங்கையில இருக்கிறார்கள். உண்மையில் இப்போது எனக்கு ஒரு பிள்ளை என்னோட படித்துக் கொண்டிருக்கின்றது, என்னுடைய டவுட்டுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவருடைய அம்மா என்னட்ட படித்தவா. ஆகவே இந்த மாதிரியா சொல்ல நான் எப்போதுமே பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் மாணவர்களுக்கு ஏற்ற முறையில அவர்களோடு ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு நண்பராக இருந்துதான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது உண்டு. ஒவ்வொரு நாளுமே அவர்களுக்கு நான் இந்த ஒரே நாளில் திணிப்பது கிடையாது. ஒவ்வொரு நாளுமே அவர்களுக்கு படிப்படியாக. ஆகவே நான் இங்கே பெரிய அளவிலே வருமானத்தை எதிர்பார்த்து அந்த தொழிலை நான் அங்கேயும் செய்யவில்லை, நான் இங்கேயும் செய்வதற்கு எதிர்பார்ப்பதில்லை. ஆகவே அவர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே நான் வந்து தயார்படுத்தி பரீட்சைக்கு வந்து கொண்டு போகணும் என்றால் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆமாம், உங்களுடைய எண்ணம் மிக வரவேற்க வேண்டிய. இங்கு வந்து சில பேர் வந்து கூடுதலாக அந்த பணத்துக்காகவே, அதாவது காசை வேண்டி கூடுதலாக பிள்ளைகளுக்கு வசதி உள்ளவர்கள் கொடுக்கலாம் இல்லையா, அதுக்கு உங்களுடைய டைமும் வீணாக கட்டாயமாக வேணும். ஆனாலும் சில பேரண்ட்ஸ் நினைப்பது உண்டு, எந்த ஆசிரியர் கூடுதலாக காசினை எதிர்பார்க்கின்றாரோ கேட்கின்றாரோ அவர் ஒரு சிறந்த ஆசிரியராக நினைப்பதும் இருக்க முடியாது. அத சிறந்த கல்வியலாளர்கள் எல்லாரும் அதான் கூறுவார்கள். அடுத்தது நான் இங்கே சில ஆசிரியர்களை பார்ப்பது உண்டு, ஆனா அது நான் உடன்பாடு கிடையாது. அவர்கள் பரீட்சை நடத்தி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெற்ற மாணவர்களோடு சென்று கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் அவர்களை பாஸ் பண்ண வைப்பது ஒரு பெரிய விடயமே கிடையாது. ஏனெனில் அவர்கள் சிறந்தவர்கள், கெட்டிக்கார மாணவர்கள், அவர்களுக்கு நாங்கள் ஒரு தடவை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதே அவர்கள் பாஸ் பண்ணி விடுவார்கள். ஆகவே அதனால நாங்கள் பேரெடுப்பது நல்லது கிடையாது. ஆகவே நான் உண்மையில் கூடுதலாக எதிர்பார்ப்பது, நான் வந்து அடிமட்டத்தில இருந்து அந்த மாணவர்களை கொண்டு போய் ஒரு நல்ல நிலையில சேர்க்க வேண்டும் என்றுதான். அதுக்காக கட்டித்தனம் இருக்கிற மாணவர்களுக்கு படிப்பிக்க அல்லது சொல்லித்தர மாட்டேன் என்பது கிடையாது. ஆனால் உண்மையில் அடிமட்டத்தில் இருக்கிற மாணவர்களை நாங்கள் சேர்த்து உண்மையில் அவர்கள் ஒரு 2-3 நிலைமையாக அந்த மாணவர்களை பிரித்து வகுப்புகளை எடுக்க முடியும். ஏன் அவ்வாறு செய்வார்கள் எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் நான் என்னுடைய அந்த கற்பித்தல் முறையிலே இங்கே இருக்கிறவர்களுக்கு ஏற்ற மாதிரியாக செய்ய முடியும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அவர்களுக்கு வந்து அவர்களுடைய இடங்களுக்கு சென்று அவர்களை நான் வந்து வழிப்படுத்தி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. மிக நல்ல ஒரு விடயத்தை பற்றி கூறியிருக்கீங்க. அது அடுத்து உங்களுடைய முக்கியமான விடயம் உங்களை நான் கண்டது ஒரு அறிவிப்பு துறையில, ஒரு காணொலியில வந்து நீங்கள் பேசினப்போ நல்ல மிக அருமையாக உங்களுடைய குரல் நன்றாக இருந்தது. அந்த துறையில சொன்னது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருந்தா. அந்த துறையில எப்படி உங்களுக்கு ஒரு நாட்டம் வந்தது, அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? நிச்சயமாக. உங்களுக்கு தெரியும், நான் படிக்கின்ற காலங்களிலே என்னுடைய பாடசாலையிலே இடம்பெறுகின்ற ஏதாவது மாணவர் மன்றங்களிலேயோ இந்து மாமன்றங்களிலேயோ அல்லது பாடசாலை மட்டத்தில் இடம்பெறுகின்ற பேச்சு போட்டிகளிலேயோ பங்கு பெற்றுவது உண்டு. அவ்வாறு பங்கு பெற்றி 2004ஆம் ஆண்டு அகில இலங்கை ரீதியில் நடந்த உலக இந்து மாநாட்டிலே 3வது நிலையை பெற்றிருக்கின்றேன். அப்போது நான் வந்து நிறைய மேடைகளை பேசியிருக்கின்றேன். அது மாத்திரமில்ல, எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக நான் டிவிகளிலே நான் அது சம்பந்தமாக எங்களுடைய இனம் சம்பந்தமாக நான் பேசியிருக்கின்றேன். பேராதனை பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற காலங்கள் கூட நான் என்னுடைய நிறைய விடயங்களிலே மாணவர்கள் எங்களுடைய அந்த துறை சம்பந்தமாக நான் வந்து பேசியிருக்கின்றேன். ஆகவே அதெல்லாம் என்னை வளர்த்து விட்டதுன்னு நான் நினைக்கின்றேன். நான் தரம் 5லே பேச்சு போட்டிக்கு போன ஒரு நினைவு இருக்கின்றது. அந்த மாதிரி போன அந்த அனுபவங்கள் உண்டு. உண்மையில் இது கூட என்னுடைய
மாமனார் தான் அதை என்னுடைய வைஃபினுடைய மாமனார் தான் அதை அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவருடைய நண்பர் என்னுடைய ஒரு பிறந்த நாள் நிகழ்வுக்கு போயிருந்த சந்தர்ப்பத்திலே நடந்த இசை நிகழ்ச்சியிலே அங்கே அறிவிப்பதற்காக ஒரு ஆளை கேட்டபோது அவர் சொன்னார் இதை செய்வார் என்று சொல்லி என்ன சொல்லிவிட்டாரு. அப்போதுதான் நான் என்னுடைய அறிவிப்பை பார்த்து அவர் திருப்பவும் தன்னுடைய இசை மையத்திலே வந்து இணைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒரு அறிவிப்பாளராக என்னையும் எடுத்து அங்கே நான் வந்து அறிவிப்பை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்னை கண்டிருக்கின்றீர்கள். உண்மையில் நான் கதைப்பது ஒரு குரலாக இருக்கும். இப்ப கதைக்கின்ற பொழுது அறிவிக்கின்ற பொழுது என்னுடைய குரல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது சில பேருக்கு பிடிப்பது போல நான் உணர்கிறேன். ஓ அதான் அப்ப இங்க தொடர்ந்து வேற எங்க இளங்க ஒலிபரப்பு கொடுக்கலாம் அப்படி வேற எங்க சரி அப்படி வந்திருக்காது சந்தர்ப்பம் வேற எங்காவது அந்த அறிவிப்புத்துறையில் ஈடுபட்டிருக்கீங்களா? இல்ல அறிவிப்புன்றது அதான் நான் சொன்னேன். அந்த நான் இந்த பேச்சு துறைகள் பட்டிமன்றங்கள் இந்த பட்டிமன்றங்கள் ஏ லெவல் படிக்கிற காலத்திலே இப்போது தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய மேலதிக அரசாங்க அதிபராக இருக்கக்கூடிய குணவாளன் சாரோடு இணைந்து நிறைய பட்டிமன்றங்கள் நான் செய்திருக்கின்றேன். திரு பீதாம்பரம் அவர்களோடு சேர்ந்து பட்டிமன்றங்கள் செய்திருக்கின்றேன். ஆகவே அந்த பட்டிமன்றங்களோடு அந்த அந்த துறை அந்த அறிவிப்பு சம்பந்தமான துறை அல்லது நான் வந்து கற்ற விடயங்கள் அல்லது நான் படிப்பித்த விடயங்களோடு இருக்கக்கூடிய அந்த நுழைச்சை வச்சு நான் செய்திருக்கின்றேன். ஆகவே சிறு சிறு அந்த நீங்க சொல்வது போல வானொலிகளில் அறிவிப்புகள் நான் செய்யவில்லை. அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நிச்சயமாக கிடைக்கின்ற பொழுது நான் அதை செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆமாம், நமக்கு நேரம் நெருங்குவதால் நமது உறவுகளை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு இன்னும் மேலும் ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா? நீங்கள் பொதுவாக எல்லாம் அழைத்து விட்டீர்களா? இல்லாட்டா உங்களுடைய அனுபவங்களை ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா? நிச்சயமாக நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லா கேள்விகளையும் கேட்டு விட்டீர்கள் போல தெரிகின்றது. உண்மையில் சில விஷயம் பொழுது சொன்ன விடயங்களை நான் இருக்கேன். ஆனா நீங்கள் நான் சில விஷயங்கள் அதாவது கூறியிருந்தீர்கள் தானே? அதாவது அதான் நான் திருப்பவும் சொல்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினூடாக நான் உலக வாழ் தமிழர்களுக்கு சொல்கின்ற விடயம் அதுதான். என்னால என்ற அளவு எங்களுடைய தமிழுக்கும் மக்களுக்கும் எங்களுடைய இனத்துக்கும் நான் வந்து கொடுத்து கொண்டு இருப்பேன் என நான் கூறிக்கொள்கின்றேன். ஆகவே நான் வந்து இந்த மாணவர்களை ஒரு நல்ல பெரியாக உருவாக்குவதை ஒரு பெரிய ஒரு விடயமாக நான் கருதுகிறேன். ஏனெனில் அந்த மாணவர்கள் வந்துதான் எதிர்கால சிற்பிகளாக தங்களை உருப்படுத்தி கொள்வார்கள். ஆகவே நான் வாழ்கின்ற பூமியில் நான் எங்கேயாக இருந்தாலும் நான் இன்று லண்டனில் வசித்துக் கொண்டிருந்தாலும் உண்மையில் இங்கே வாழ்கின்ற மாணவர்களுக்கு நான் தமிழ் மாணவர்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி யோசிக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இங்கே இருந்து கொண்டு கூட இலங்கையில் இருக்கின்ற காப்பது உயர்தரம் படிக்கின்ற மாணவர்களுக்கு வகுப்படுக்க சொல்லி ஆன்லைன்ல ஜூம்ல கிளாஸ் எடுக்க சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாகவும் நான் வந்து யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே எனக்கு நேரம் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் நான் மாணவர்களை வழிபடுத்துகின்றதுக்கு என்னாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக நான் அந்த மாணவர்களுக்கு வந்து நான் பெற்ற கல்வி நான் சிறிதேனும் கொடுக்கலாம் என நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக மிக நல்ல வரவேற்பு. உங்களுக்கு யாராவது இருக்கீங்களா? யாராவது உங்களுடைய கருத்துக்கள் கூற விரும்புகிறீர்களா? இல்ல கத்திரி நடாம நான் தான் இருக்கின்றேன். சொல்லுங்க சார். யாராவது வந்தால் நினைக்கலாம். மீண்டும் வணக்கம் சுபாகரன் அவர்களே. இப்போ உங்களுடைய பக்கத்தில் நீங்கள் ஒரு எல்லோரும் இயல்பான மனிதர்கள். நீங்கள் அந்த இயல்பில் நீங்கள் வளர்ந்து இன்று ஆளாகி இப்போ இவ்வளவு நேரம் பேசின சிந்தனைகளோடு இருக்கிறீங்களா? அல்லது
உங்களை யாராவது திசை மாற்றி இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்களா? அப்படி என்றால் என்ன சந்தர்ப்பம்? நல்ல கேள்வி நீங்கள் கேட்டுக்கின்றீர்கள். இது உண்மையில் நானே உளவியலானது. உங்களுடைய மனப்பதிவை கேட்கிறேன். உண்மையில் நான் நினைக்கிறேன், நீங்க கேட்ட கேள்வி உண்மையில் ஒரு பொருத்தமான ஒரு கேள்வி. ஆகவே அதுக்கு நான் பதிலளிக்க வேண்டிய கடப்பாடுல இருக்கின்றேன். இலங்கையில் தற்போது இருக்கக்கூடிய சமூகம் ஒவ்வொருத்தரும் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த வெளிநாடு என்று சொல்லப்படுகின்ற விடயம். ஏனெனில் அங்கே ஒரு மாயை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. வெளிநாடு நாட்டுக்கு போகின்றவர்கள் ஒரு நல்ல நிலைமையை அடைகின்றார்கள், அவருடைய குடும்பம் நல்ல நிலைமையை அடைகின்றது என்ற ஒரு மாயைக்கு நானும் விதிவிலக்கு இல்லை என நான் நினைக்கின்றேன். ஏனெனில் நான் இப்ப சொல்கின்ற பொழுது கூட அவர்கள் அங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனால் அவர்கள் அங்க வாழ்கின்ற வாழ்க்கை முறைமை எங்களுடைய தமிழோடும் இனத்தோடும் மண்ணோடும் இணைந்திருக்கின்ற அந்த நிலைமை. ஆகவே அதனை நான் இப்ப வேண்டாம், அது கூடாது என்று சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே தயாரில்லை என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் ஆக இதை நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் என்னுடைய குடும்பம் சார்ந்த என்னுடைய அந்த பிள்ளைகள் சார்ந்த ஒரு விடயமாக இது இருக்கிறபடியால அது இல்லை, அது கேள்வி அல்ல, அது அதை பற்றி கேட்கவில்லை. நான் கேட்டது என்னென்றால், இப்போ சுபஹரன் என்றவர் இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சிந்தனைகள், அவருடைய அடுத்த கட்ட ப்ரோசஸ்கள், நினைக்கிற வேகம், கடின உழைப்பு, இப்போ நீங்கள் பேசின அவ்வளவையும் வைத்து பார்க்குற போது நீங்கள் இதுவாக வளர்ச்சி பெற்று நீங்கள் இயல்பாக வந்தீங்களா, அல்லது உங்களை யாராவது திசை மாற்றி இப்படியான நிலைக்கு கொண்டு வந்தார்களா என்பதை இந்த கேள்வி. வெளிநாடு வந்தது போன அதை பற்றி இல்ல. இது நான் நினைக்கிறேன், அந்த விடயத்துல என்னுடைய தந்தையாருக்குத்தான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் ஏஎல் படிக்கின்ற பொழுது நான் வணிக பிரிவினை தான் தேர்ந்தெடுத்திருந்தேன். என்னுடைய தந்தையார் தான் சொன்னார், இல்ல நீ கலைப்பிரிவை தேர்ந்தெடுக்க வேண்டும், அது தான் உனக்கு பொருத்தமாக இருக்கும், உன்னுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி என்று சொல்லி நான் அடிப்படையில நான் கலைப்பிரிவை தேர்ந்தெடுத்திருந்தேன். அதுக்கு பிறகு நான் அதனை விரும்பி ஏற்றுக்கொண்டு, ஏனெனில் நான் அந்த சிறந்து விளங்குகின்ற பொழுது, அந்த வகுப்புகளிலே சிறந்து விளங்குகின்ற பொழுது எனக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தபடியாக அதை தேர்ந்தெடுத்திருந்தேன். ஆக அது நானா ஆரம்பத்தில் விரும்பி ஏற்காவிட்டாலும் கூட பின்னர் அதை நான் விரும்பி ஏற்றுக்கொண்டேன். உண்மையில அதை நீங்கள் நினைத்த வணிகத்துறையில் படித்து பாண்டித்யம் பெற்று உலகை அறிந்திருந்தால் இன்று இங்கிலாந்தில் பணிபுரிகின்ற வாகன காட்சி சாலையில், காட்சிப்படுத்தல் துறையில் நீங்கள் எங்கேயோ போய் அந்த நிறுவனத்தை கொண்டு போயிருப்பீர்கள். அவை என் பார்வையில் நீங்கள் சொன்னதை உண்மையாக இருந்தால், உங்களுடைய அப்பா இப்போது இருந்தால் அவர் தவறு இழைத்திருக்கிறார் என்று சொல்றேன். நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்ல, அதையும் நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா இருந்தாலும் இல்ல, இப்ப அந்த துறையில வாழ்ந்திருக்கிறீங்க, குறிப்பிட்ட காலங்கள் இதுலதான் நீங்க வளர போறீங்க. அதே போல மேலதிக வகுப்பு செய்தாலும் நீங்கள் அதை ஒரு பகுதிநிலை வருவாயாக, நீங்கள் சேவ மனப்பான்மை இருந்தாலும், ஒரு மனிதனை நிலைப்படுத்துகிற அந்த கொள்கை எனக்கு பிடித்தது. அப்படி இருந்தாலும் அதை உங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்துவீங்க. அப்போ இந்த எண்ணங்கள் வருகிற போது அது திசை வழியில் நீங்கள் இன்னும் உருவாகி இருக்கலாம். வேண்டும், அப்பா இருக்கிறாரா இப்போ ஊரில்? அவரிடம் இந்த பதிவை கொடுங்கள். ஏன் இவரை மடை மாற்றினீர்கள் என்று கேட்டார் நடாமோகன் என்று சொல்லுங்கள். ஏன் இதை கேட்குறேன்னா, அது உங்களுடைய கதையை கேட்கறதுக்கு அல்ல. சாந்தினியும் வந்திருக்கார், விட்டு பேசுகிறேன், இந்த கேள்வியை மட்டும் கேட்குறேன். இப்போ மனனம் செய்கின்ற ஒரு கல்வி முறை, நீங்கள் அதுதான் சொன்னீங்க, நிறைய தடவை சொன்னீங்க, எழுதின புத்தகமும் அதுதான், உங்களுடைய எண்ணங்களும் அதுதான், அதை பற்றித்தான் பத்திரிகையிலும் எழுதியிருக்கிறீங்கள் என்றது போது நான் இந்த முறையே பிழை என்றேன். ஏனெண்டா புதிதாக சிந்திக்க தெரியாத மனித கூட்டத்தை இப்போ இங்கிலாந்தில் 11+ என்ற சிஸ்டம் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பழமையானது.
சரி. சரியா? அது அந்த காலத்துல வந்து அரச விரிவாக்கங்கள் வராத போது தனியார் துறைக்கான வித்திடலில் இப்போ இலங்கையில் உங்களுடைய பிரதேசத்திலேயே முல்லைத்தீவிலேயே நீங்கள் கண்டிருப்பீங்கள். அந்த புலமை பரிசில் என்பது இவர்களை ஒரு வடிகட்டி மட்டுப்படுத்தி திறமையான பாடசாலைகளுக்கு வெட்டுப்புள்ளி அனுப்புகிற ஒரு முறை. ஆனால் அதை மேலதிக வகுப்பு கொடுத்து அதை உருவாக்குறார். நவஜோதியர் சொன்னார், நான் டியூஷனுக்கு அனுப்ப இல்லை, 11+ நானே தான் படிப்பித்தேன். அவர் படிப்பித்ததே பிழையங்கிறேன் நான். அதுவும் ஒன்று தான். அவர் டியூஷன் டீச்சராக படிப்பிச்சிருந்தாலும் சரி, அம்மாவை படிப்பிச்சிருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு முறையில் நாங்கள் வளர்த்து ஆளாக்க நினைக்கிற போது ஒருவருடைய இயல்பில் வளர்ந்தால் அவர் தங்களுடைய உச்சங்களை தொடுவதற்கான வாய்ப்பு இந்த உலகத்தில் எங்கே பார்க்குறோம்னா, நாங்கள் பிறக்குக்கு முதல் வாழ்ந்து இந்த உலகத்தை புரட்டி போட்டவர்கள், இப்போது புரட்டி கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் அகடமிக்ஸ் கிடையாது. பரீட்சைகள் சித்தி பெற்ற பெறுபவர்களை வைத்து இந்த உலகத்தை மாற்றுவது கிடையாது. ஒரு பெரிய ஒரு அனுபவ பழமொழி இருக்கிறது. இன்று உலகத்தை புரட்டியவர்கள் யாரும் உலகம் சொல்வதை கேட்டு நடந்தவர்கள் இல்லை. அவர்கள் அதை மாற்றினார்கள். இது எனக்கு பிடிக்கல. மாற்றினதுனால் ஒரு புதிய முறை அமுலாகியது, அது சட்டமானது, நாங்கள் அனுபவிக்கிறோம். அப்போ நீங்கள் உருவாக்க நினைக்கிற கல்வியாளர்கள், மாணவர்கள் சுய சிந்தனையிலே நீட்சி பெற்று அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒத்திசைவை கொடுக்க நினைக்கிறீங்களா, அல்லது மனனம் செய்கின்ற கல்வி முறையில் படிப்பிச்ச புத்தகத்தில் சோதனை எழுதினால் நீ பாசங்கிற, நீங்கள் சொன்னீங்க உங்களோட கல்வியகத்தில் 78வது மாணவனாக வந்து அடுத்த முறை சாதித்து காட்டினீங்கள். இதுக்கு அப்பா காரணமும் இல்லை, அந்த டியூஷன் மாஸ்டரும் காரணம் இல்லை. அதே டியூஷன் மாஸ்டர் உயிரோடு இருந்தால் நடாமோனின் பேரில் அவரை வன்மையாக கண்டிக்கிறேன். இப்போ காசை வாங்கி போட்டு இழிவாக பேசியவன் சமூகத்தில் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் என்னுடைய முகத்தை வெட்டி அவருக்கு அனுப்புங்க. இதனால்தான் என் போன்றவர்கள் குழந்தையிலிருந்தே கருவறுக்கப்பட்டார்கள். இன்னும் பல ஆற்றல் உள்ளவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதாவது வந்து ஒரு உருவத்தை கேலி செய்வதும் அவன் ஊரையும் தன் வாழ்க்கையும் கேலி செய்தவர்களை ஐரோப்பாவில் சட்டமே அது மறுக்கும் குற்றம். உண்மையில் அவர் அந்த மாதிரி அவர் இடத்திலே கேலி செய்யவில்லை, இருந்த மாணவர்கள் கேலி செய்தார்கள், அவர் ஆறாவது கேட்டார். ஆனா இருந்தாலும் பின்னர் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் அடுத்த பரீட்சை அதுக்கு பிறகே அவர் சொல்ல வழிகிட்டார். அவர் எப்படி வந்தார் இன்னைக்கு அவர் பேருந்து அவர் சொன்ன அந்த அந்த என்னை பற்றி சொல்றது எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்த மாதிரி. அவரை நான் குறிப்பிடவில்லை, அவரை விட்டுருவோம், பாவம் நல்ல மனுஷர், வணக்கம். இப்ப பொதுவான ஒரு சிறிய எடுப்போம், நாக்கு சொல்றாரு. முதலில் உங்களை அடக்க நினைக்கிறது, அப்புறம் எழும்பினோடனே எனக்கு தெரியும் அப்பவே இவன் எழும்புவான் என்று நாக்கு பிரட்டி பேசுபவர்களும் சமூகத்தில் மிகப்பெரிய தடை கற்களுங்களுக்கு. நான் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். சின்ன வயசில் என்னை தர இனங்காண்பதற்கு இந்த அம்மா அப்பா என்னன்னு கேட்டிருக்கிறார்கள். அவங்க பாட தெரியுமா, ஆட தெரியுமா, பள்ளிக்கூடம் போயிருக்கணும் கேட்டுத்தான் எங்களை அரங்குகளில் அனுமதித்தார். இல்லை, நான் இது கேட்ட கேள்விக்கு என்னுடைய கதை சொல்வதல்ல, உங்களுடைய சிந்தனையில் இப்போ நீங்கள் பகுதி நேரமா இலங்கையில் புலமை பரிசில் அடுத்த ஆண்டு நடக்குமா என்பதற்கான கேள்விக்குறி அங்கே வித்திடப்பட்டுடுது. அநேகமாக நடக்காது. இங்கிலாந்தில் இப்போ ஆட்சிக்கு வந்த கன்சர்வேட்டிவ் தொழிற்கட்சி அரசாங்கம் அதை நிறுத்தப் போவதாக கட்டியத்தை கூறிவிட்டார்கள். அசைவுகள் அமுக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக அது நின்றும். ஒரு பள்ளிக்கூடத்தில் 120 பிள்ளைகளை 6 வகுப்புகளில் தரம் 7க்கு தெரிவு செய்வதற்கு 2000 முதல் 4000 பேர் வரையில் ஆளுக்கு 30 பவுன் அட்மிஷன் எக்ஸாம் ஃபீஸ் கட்டி இருக்க விடுகிறார்கள். அந்த 2000 பேரில் 120 பேர் போக மிச்ச பேரெல்லாம் இவர்கள் சர்டிஃபை பண்ணுறார்கள். மொக்கர்கள் உண்டு. இருந்து பார்த்தால் இன்னொரு 15 ஆண்டுகளில் இந்த மொக்கர்கள்தான் இந்த உலகத்தை ஆட்டி படைப்பார்கள். அதை சொன்ன இந்த பாடசாலை நிர்வாகிய மொக்கர்களுக்கு தெரியாது. அவை நீங்களும் அப்படி ஆகிடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களிடம் இந்த கதை கேட்டேனே தவிர உங்களோட கருத்துக்கு நான் ஒத்துழைப்பு அளிக்கின்றேன், உடன்படுகின்றேன் என்று சொல்லி நான் கூட புலமை பரிசு சித்தி அடைந்தவர் கிடையாது. என்னோட படித்தவர்கள் பார்த்தால் அவர்கள் புலமை பரிசிலே சித்தி அடைந்தவர்கள், ஓரளவிலே நல்ல ரசம் செலுத்தவர்கள். ஆனால் எங்களுக்கு A லெவல்லே அவர்களுக்கு நான்
திருப்பி அவர்கள் செகண்ட் சை தேர்ட் சை எழுதுகின்ற பொழுது நான் அவர்களுக்கு ஓப்படுத்திருக்கிறேன் என்னோடு படித்தவர்களுக்கு. ஆனா இருந்தாலும் நான் அந்த மனனம் செய்கின்ற ஒரு விடயம் என்றதை நீங்கள் சுட்டி காட்டி இருந்த நீர்கள் தானே, அதுல பார்க்கின்ற பொழுது அதான் அந்த புத்தகத்தை ஒட்டு மொத்தமாக நான் சொல்ல வரவில்லை. அதை நீங்கள் அடிக்கோட்டு காட்டதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதுல நான் சொன்ன விஷயங்கள் அது. ஆனா இருந்தாலும் இப்ப பொதுவாக நீங்கள் சொன்னது போன்ற அறிஞர்கள் அந்த காலங்களிலே இருந்திருக்கின்றார்கள். அந்த காலத்தில் அவ்வாறான போட்டி பரீட்சைகள் இடம்பெற்றதில்லை. ஆனா இருந்தாலும் அந்த காலத்திலே இவனுக்கு பைத்தியம், இவன் கூட யோசிக்கிறான், இவன் எங்களையே கேட்கிறான் என்று சொன்னவர்களை தங்களால இவனுக்கு படிப்பிக்க முடியலையே என்று சொன்னவர்கள் தான் இன்றைக்கு நாங்கள் அவர்கள புத்தகங்களை அவர்களை பற்றிய வரலாறுகளை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக நாங்கள் பிளேட்டோவை சொல்லலாம், கால் மார்க்ஸை சொல்லலாம், அரிஸ்டாட்டிலை சொல்லலாம். இப்பவும் நிச்சயமாக ஏனென்றா அவர்கள் தங்களுடைய அறிவை தாங்களே கேள்வி விட்டார்கள். ஆனா இருந்தாலும் தற்போது இருக்கின்ற அந்த கல்வி முறை பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தத்திலே அந்த பரீட்சை நோக்கமாக வைத்திருக்கக்கூடிய கல்வி முறையாகத்தான் இலங்கை மட்டுமில்ல இன்றைக்கு இந்த ஐரோப்பிய நாட்டில், அதாவது குறிப்பாக லண்டன்லயே நான் அதை பார்க்கிறேன். ஏனெனில் இந்த லண்டனுடைய சிலபஸ் தான் இலங்கையிலேயும் பின்பற்ற. ஏனென்றால் உண்மையில் நாங்கள் எல்லாம் அந்த என்ன சொல்ற பொதுநலவாய நாடுகளுக்குள்ளே நாங்களும் அடங்கி இருக்கின்ற அடிப்படையில, இவர்கள் எங்களை ஆண்டவர்கள் அடிப்படையில இன்றைக்கும் நாங்கள் அவர்களுடைய காலனித்துவ அடிவர்களாக. அதனாலதான் இங்கிலாந்துல அறிவிச்சது 8 மாதத்துக்கு முன்னம் 11+ வேண்டாம் என்று, 3 மாதத்துக்கு முன்னம் இலங்கையில் அறிவித்தார்கள் புலமை பரிசில் வேண்டாம் என்று. இங்க முறைதான். அப்ப இவர்களை அவர்கள் இப்பவும் பின்பற்றுகிறார். ஏனென்றா இது இப்ப பாத்தீங்கன்னா லண்டன்ல நான் வந்த பொழுது இங்கே பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு இல்ல கொழும்பில இருக்கிற சார் படிப்பிக்கிறார், பிசிக்ஸுக்கு கொழும்பில இருக்கிற சார் படிப்பிக்கிறார். ஏன்னா அந்த சிலபஸும் இந்த சிலபஸும் ஒன்றாக இருக்கிறது. இல்ல சிலபஸ் ஒன்று, கற்கும் முறையும் பரீட்சையில் பதில் எழுதும் முறையும் வேறு. நிச்சயமா அங்க படிச்சுட்டு இங்க வர்றவியல் பாஸ் பண்ணினாலும் யூனிவர்சிட்டிக்கும் கிளாஸ் எடுக்க வேண்டி வேறு. நீங்கள் அது எழுதி வையுங்க. யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, வேலையில் இன்டர்வியூ போகிறதுக்கும் கிளாஸ் எடுக்க வேண்டி இருக்கும். பாவங்கள் திருமணம் செய்துட்டு குழந்தை வருவதற்கும் கிளாஸ் எடுக்க வேண்டி வந்தாலும் வேறு. ஆகவே நீங்கள் அதை நிறைவாக தெரிவு செய்தபடினால தான் எவ்வளவோ ஆளுமைகளோடு வளர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் நான் எதிர்பார்த்தேன் சுபாகரன் புரட்டி போடுவார். இந்த கல்வி முறை தவறு, இதனால் பெற்ற பெறுபேறுகளை மீளாய்வு செய்து பார்த்தோம் என்றால் இன்றும் படித்து பட்டதாரிகளாகி போராட்டம் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். சம்பள உயர்வுக்குத்தான் வேலை நிறுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுயமாக ஒரு அரசாங்க திணைக்களத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த நாள் சமமான என்னும் ஒரு தனி நிறுவனத்தை ஆளாக்கக்கூடிய நிலையில் மரணம் செய்து ஒப்புவித்து பரீட்சையில் சித்தி பெற்றவர்களுக்கு முடியவே முடியாது. நீங்கள் அந்த மாதிரியான கேள்விகளை தொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக என்னாலான இந்த மாதிரியான கேள்வி தற்போது தொடுத்திருக்கிறீர்கள், நான் பதில் சொல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன். நான் உடன்படுகின்றேன், உங்களுடைய கருத்தை நான் உடன்படுகின்றேன். ஏனெனில் நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற காலத்திலே நான் நினைப்பதுண்டு. ஏனென்றால் இந்த படித்து இதை வச்சுக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், நான் ஒரு நல்ல நிலையில வரணும் அல்லது என்னுடைய சமூகத்தை நிலையில கொண்டு வரணும்னு சொன்னால் அங்க நான் எப்படி வரப்போகிறேன் என்று அந்த அடிப்படையிலே நான் வந்தவுடன் வந்தவுடன் யோசிச்சது ஒரு புத்தக நிலையம் ஒன்றினை திறக்க வேண்டும் என்று. என்னுடைய பிசினஸாக இருந்தாலும் நான் எப்பவும் யோசிப்பது உண்டு, நான் செய்யறது பிசினஸாக இருந்தாலும் அது சமூகத்துக்கும் பயன்பட வேண்டும். நான் என்ன தொழில் செய்தாலும் நான் அந்த மாதிரி யோசிப்பது உண்டு. அவை தான் நான் சொல்வதன் நான் ஒரு புத்தக நிலையம் ஒன்றை முள்ளியோலை பிரதேசத்திலே வைத்திருந்தேன். ஆகவே அதனூடாக ஏனென்றால் உண்மையில் நாங்கள் படிப்பது வேற, அந்த தொழில் செய்வதுன்றது வேற, நாங்கள் படித்துட்டு வேலைக்கு போகின்றது வேற. உண்மையில இலங்கையில இங்கே எப்போதுன்னு எனக்கு சொல்ல தெரியல, இலங்கையில பார்த்தா யூனியில படிக்கிற ஒரு பாடம், ஏல படிக்கிற ஒரு பாடம், யூனியில படிக்கிற ஒரு பாடம், வேலை செய்யற ஒரு பாடம், ஒன்றுக்கு ஒன்று தொடர்பே இருக்காது. ஏண்டா இதை படிச்சோம்ன்ற மாதிரி நாங்கள் யோசிப்போம். ஆனா நீங்கள் சொல்வது போன்று பல்துறை சார்ந்த அந்த அறிவையும் ஆற்றலையும் வளர்க்கின்ற பொழுது நாங்கள் வணிகத்துறையிலையும் செங்கோல் வச்சு இருக்க முடியும் என்றுதான் என்னுடைய கருத்து.
நிச்சயமா நன்றி. பல கேள்விகள் சாந்தினியா இருக்கின்றன, ஆனால் நிறைய போர் அடிக்கும். எதிர்காலத்தில் பேசலாம். எல்லாரிடமும் கேட்கறது நிச்சயமா. ஒரு தரம் திரும்பி வாரதும் இல்லை. நவஜோதியோ Yeah. அல்லது சாந்தினி அவர்களோ திருப்பி அவர்களை கொண்டு வந்து எங்களோட பேச வச்சதான் வரலாறு இல்லை. இருந்தாலும் எங்கள் கடன் ஒரு கேட்டுட்டு விடுவோம். சாந்தினி அலையுங்கள். இல்ல இல்ல நவஜோதி சுதாகரன் வருவார். ரமணன் வந்து நீங்க நிச்சயமாக ஒழுங்கு தானே அவர் வருவார். அவர் வரக்கூடிய ஒரு ஆள். எனக்கு தெரியும். ஒரு கட்டம் தான் சந்திச்சோன்னா அவர்கிட்ட கதை தெரியும். இதனால் சாந்தினியுடைய கருத்துக்களையும் கூறிக்கண்டு நாங்கள் ஆமா இனிய உற்சாக வணக்கம். நவயுடைய காக்கும் இயக்குநர்களுக்கும் மகரந்த செயல் நிகழ்ச்சியை சிறப்பித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ரமணன் அவர்களுக்கும். ரமணன் என்று பேர் சுபாகரன் என்று இதுல பேர் இருக்குது. எந்த பேரோ அவருடைய பேர் சொந்த பேரோ. ரமணன் அவருடைய பேர் சுபாகரன், அவருக்கு அப்பாட பேர். இல்லை 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 சற்று தவறு. நான் அதை சொல்லலாமான்னு நான் நினைக்கிறேன். உண்மையில் நிச்சயமாக அதுக்கு விளக்கம் நான் சொல்ல வேண்டும். என்னுடைய பேர் சுபாகரன், அப்பாவுடைய பேர் பத்மநாதன். என்னுடைய அம்மா தாயாரும் அந்த ரமணன் என்கின்றவருடைய தாயாரும் 2 பேருமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றாக படித்தவர்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆகவே எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் நான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது 2 பேருமே கோயிலுக்கு கொண்டு போயிருக்கின்றார்கள். 2 பேருமே 1 மாத பிள்ளைகள். அப்போது அவர்கள் சொல்லி தங்களுக்குள்ளேயே திட்டம் போட்டுக்கிறார்கள். நாங்கள் 2 பேரும் இண்டையில இருந்து அவருடைய பிள்ளை என்ற பேர் ரமணன். ஆக 2 பேரையுமே நாங்கள் வந்து ரமணன் என்றே கூப்பிடுவோம் என்று சொல்லி அன்றிலே இருந்தா ரமணன் என்று சொல்லி என்ன கூப்பிட்டார்கள். என்னுடைய பேர் சுபாகரன் தான். ஆனா அந்த ரமணன் என்ற அந்த என்னுடைய நண்பர், அவர் வட்டுவாக என்னுடைய அயல் கிராமத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு மாவீரன். அவருக்கு இந்த நேரத்திலே என்னுடைய அஞ்சலிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நினைவாக அந்த பேருடன் ராமன் தான் இவருடைய முதல் பேர். எனக்கு தெரியும். பேருவாக்கா 3 பேர் வந்து நான் விளக்கம் கேட்டேன். என்ன ராமணன் 2 பேருக்கு சுபாகரன் உண்டு, சுபாகரன் வாழ்த்துக்கள் உங்க சுபாகரன். இங்கே லண்டன்ல வந்திருக்கின்ற பொழுது எல்லாருமே தங்களுடைய பேர் சந்திரலிங்கம், சுந்தரலிங்கம், சண்முகலிங்கம், பரராசிகரம் என்று இருக்கின்றவர்கள் எல்லாம் பரராசிகரத்தை பராண்டு கூப்பிடுறாங்க, சந்திரலிங்கத்தை சன்னண்டு கூப்பிடுறாங்க, சானண்டு கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டா இங்க வந்து எல்லாரும் கூப்பிடுறதால நானும் வந்து ரமணன்ன்றதை ராமண்டு வச்சுட்டேன். அவ்வளவுதான். என்னோட வெள்ளைக்காரர்களுக்கு கூப்பிடுற சுவத்துக்காண்டி தங்கட பேர்களை சுருக்க வேலையிடங்களில் அந்த பேர்கள் பேர்களை கூப்பிட்டு வேற கொலை செய்து விடுவார்கள். அதனால சுருக்கமாக பேர்களை வைத்திருக்கிறார்கள் பலர். அதான் பேர்லயும் நாங்கள் வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக விட்டோம் இல்லையா? மிக அழகாக உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். முள்ளிவாய்க்காலில் இருந்து இப்பொழுது லண்டன் வரை எவ்வளவு காலங்களும் உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது என்பதை அழகாக கூறியிருந்தீங்கள். நாங்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களது புத்தகங்கள், ஆக்கங்கள் பற்றி எழுதியிருந்தீங்க. பேராதனையில் நீங்கள் எழுதிய தீசிஸ் பற்றி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. சமூகம் சார்ந்த எண்ணத்தோடு இருக்கிறீர்கள். அதை செயற்படுத்த வேண்டும் என்ற இன்னும் முனைப்புகள் உங்களிடம் இருக்கின்றது போல் தெரிகிறது. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற வேலைகள் சிறப்புடன் மிளிர மனதார வாழ்த்தி மகிழ்கிறோம். நன்றி 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 சாந்தினி. ஆமாம், இன்னொரு சந்தர்ப்பத்துல மோகன் அவர்கள் கூறியது போன்று ராமன் கூறுறதா எனக்கு தோணா இருக்கு. வந்து இன்னும் ஒரு தடவை உங்களுடைய கல்வியில ஒரு நல்ல ஒரு கல்வியல் அந்த வளர்ச்சி பற்றி ஒரு நாங்கள் கதைப்போம் இன்னொரு சந்தர்ப்பத்துல. நிச்சயமாக நீங்கள் அழைக்கின்ற பொழுது நான் உங்களோடு தகவல்களை என்னுடைய யான் பெற்ற இன்பம், நான் பெற்ற கல்வி நான் பரிமாறலாம் என்று நான் நினைக்கின்றேன். இன்னும் ஒரு கிழக்கு மாகாண உறவையும் சொன்னீங்கள். அவரையும் முடிந்தால் இணைக்கலாம் என்றால் இணைத்து தாருங்கள். ஒருவேளை சொன்னீங்கள் ஒரு முஸ்லிம் சகோதரர் ஒருவருடைய சேர்ந்து முனைப்பு, அவருக்கும் இதில் அக்கறை இருக்கு. அவர் போன்றவர்கள் கூடி கூட பேசலாம்.
நீங்கள் இல்ல நீங்கள் கூறியிருந்தீர்கள் பெடனியா யூனிவர்சிட்டியில உங்களோட ஓ லெக்சர் நிச்சயமாக நிச்சயமாக பேராசிரியர் இப்போ அதான் தற்போது நான் அவர் சொல்லுவேன். கலாநிதி மூசா அபூபக்கர் நிச்சயமாக ஒரு நல்ல மனிதர். அவர் நல்ல மனிதர் பேசுவதற்கு வேண்டாம், நான் அதை ஆற்றல் உள்ளவர் வேண்டும் எங்களுக்கு. நிச்சயமாக ஆற்றல் உள்ளவர். அவர் நிச்சயமாக ஆற்றலும் நல்ல மனிதரும் கூட. அவரும் ஒரு அடிமட்ட கிராமத்திலே இருந்து என்னை போல ஒரு வந்த ஆடு மாடு மேய்த்து நான் இந்த மாதிரி வந்து சேர்ந்தனோ அதே போல அவரிடம் ஒரு தலைப்பை கொடுங்கள். செகண்டரி ஸ்கூல் அங்கே இலங்கையில் 6ஆம் ஆண்டுலேருந்து தொடங்கும் நினைக்கிறேன், மத்திய இடைநிலை பள்ளி. அந்த பள்ளி மாணவர்கள் வயது 11 உழைப்பை நோக்காக கருதாத எந்த படிப்பு முறை, கல்வி என்று இதில் நான் பயன்படுத்த விரும்பல, கல்விக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது முஸ்லீம் சார்கள் சொல்ல படிப்பிச்சு கொடுக்குறாங்க என்று தான் டீச்சரை சொல்வார்கள். படிப்பிச்சு கொடுக்குறாங்க, அதுதான் நாங்கள் பிறக்க முதலே செய்தவங்க, ஒரு புண்ணியமும் இல்லை. பிறகு நான் போய் இன்னொரு டீச்சரை இந்த பள்ளியை விடுவேன், படிப்பிச்சு கொடுக்குறாங்க. என்னுடைய விவாதம் என்னென்றால், உழைப்பை நோக்காக கருதாத எந்த பாடசாலை படிப்பு முறையும் தோல்வியே. இதை நீங்கள் அவருக்கு அறிவிங்க, முடிஞ்சால் விவாதிப்போம். நாங்கள் இலங்கை படு தோல்வியான ஒரு கல்வியல்ல படிப்பு திட்டம். அங்கங்கே கல்வி எங்கே இருக்குது? CWJ கண்ணங்காரான்றவரை மறந்தே போனாங்க. பார்த்தா காலையிலேருந்து 6 மணித்தியாலம் பள்ளிக்கூடம், மத்தியானம் சாப்பிட்டு ஒரு கதையில் நிறுத்திட்டு பின்னேரம் 6 மணித்தியாலம் இரவு 9 மணி வரைக்கும் டியூஷன். அதே பாடங்கள். அது சீரவஜியார் கண்ணங்காரா என்றவரை நாங்கள் மறந்து போனோம். ஆனால் சட்டத்தில் சொல்லுகிறார்கள், இலங்கையில் கல்வி முற்றிலும் இலவசம், இலங்கையில் மருத்துவம் முற்றிலும் இலவசம். ஆனால் நடைமுறையில் இலங்கை மிகப்பெரிய பணம் தேவை, மருத்துவத்துக்கு மிகப்பெரிய பணம் தேவை. அவை ஒரு தோல்வியுற்ற சமூகம். பேராசிரியரிடமும் சொல்லுங்க, பேசுவோம். இது நான் ஏன் உங்களோட பதிவிலே விடுறேன் என்றால், உங்கள் சார்ந்த நண்பர்கள் இதை கேட்குற, நான் சொல்கிறது சரி என்பது அல்ல, நான் விவாதிக்க விரும்புகிறேன் ஆதாரங்களோடு, சரியா? அதே மாதிரி அவர்களும் கேட்கட்டும் இந்த பதிவை நீங்கள் பகிர்ற போது என்பதற்காகத்தான் உங்கள் நிகழ்ச்சி சொன்னேன். மாறாக நீங்கள் வளர்ந்த விதம், நீங்கள் சாதிக்க இப்பவும் இணைந்திருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள், அதனிடம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்களேங்கிறது எல்லாமே ஒரு பெரும் சாதனை. அவை வாழ்த்தி நானும் விடை தருகிறேன் உங்களுக்கு. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி ரமணன் சுபாகரன் அவர்கள். இதுவரை நேரம் மிகவும் பல்வேறு விடயங்களை, அதாவது முள்ளிவாய்க்கால் தொடங்கி இன்று வரை உங்களுடைய கல்வியிலோ சமூக சேவை, அதாவது சமூகத்துக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த துடிப்பான விடயங்கள் எல்லாத்தையும் மிக அழகாக இருந்தாலும் நான் ஒரு தகவலையும் நான் சொல்லி நான் விடைபெறலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்ப நடாமோகன் சார் சொன்னது போன்று கல்வி முறைகள் இலங்கையிலே நிறைய மாறுதல்கள் தற்போது வந்திருக்கின்றது. நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தரம் 9க்கு பிறகு இப்ப வந்து பார்த்தால் அந்த உதாரணமாக ஒரு மேசன் வேலை எந்த மாதிரி செய்ய வேண்டும், ஒரு தச்சு தொழிலாளி எந்த மாதிரி செய்ய வேண்டும், ஒரு வயரிங் வேலை எப்படி செய்ய வேண்டும், அல்லது ஒரு பெயிண்ட் வேலை எப்படி செய்யணும் என்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் உள்வாங்கப்பட்ட சகலம். பிசினஸ் எப்படி செய்யணும், இந்த ஷேர் மார்க்கெட்ல எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் இப்ப இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்றவர்களுக்கு தெரியும். உண்மையில் நான் நினைக்கிறேன், நான் படிப்புகின்ற பொழுது அந்த மாணவர்களோடு என்ற புத்தகங்களை பார்க்கின்ற பொழுது நான் இப்ப அண்மையில் ஒரு 2 வருடங்களுக்குள்ளே பார்த்திருக்கின்றேன். மாறுதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் எல்லோருமே அந்த மாறுதல்களை எதிர்பார்ப்போம். நாங்கள் எல்லோருமே அந்த மாறுதலுக்கு வரவேற்போம். நன்றி. நன்றி. மிக அழகான நல்ல தகவல்களை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். மீண்டும் இணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் நீங்கள் நீங்களும் உருவாக்கி இருக்கிறீர்கள். மீண்டும் நிச்சயமாக அவர் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்க என்னுடைய பேராசிரியர் மூசா அபூபக்கர் அவர்களை நான் உங்களோடு கலந்துரையாடுவதற்காக நான் அவரை இருக்கின்றேன். ஆமாம், இதே மாதிரி நாங்கள் கலந்துரையாடினால் இன்னும் பல தகவல்களை அறியலாம். இன்னும் பலரை அழைத்துக் கொண்டு வரலாம் என்று சொல்லுவேன். இதில் கலந்து சிறப்பித்த சாந்தினி அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து, மிக உற்சார்ந்த திரு நடாமனுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து, அடுத்து 68வது ஆமாம், அதே போன்று நான் நடாமோகன் சார், சாந்தினி மிஸ் மற்றும் நவயோகி உங்களுக்கும் நான் இந்த இடத்திலே
ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்கி தந்திருக்கின்றீர்கள் என்பதற்காக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆமா, மீண்டும் 668வது மகரந்தசித நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை யாவருக்கு நன்றியை கூறி வாணிமோகனை நினைவு கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தொடர்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.